ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஓ மக்களுக்கு ஒரு சூப்பர் குட் நியூஸ் வந்தாச்சு. நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுற அமௌண்ட்டில் 20% அட்மின் சார்ஜ் பிடிச்சிட்டாங்கன்னு நிறைய பேர் கவலைப்பட்டிருந்தீங்கல்ல. இனிமேல் அந்த கவலையே வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த அட்மின் சார்ஜை உங்ககிட்ட இருந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எஸ்பிஓ ஒரு செம்ம ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் உங்களோட முழு பணத்தையும், அதாவது 0% டிடக்ஷனில் அப்படியே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற முடியும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் கொடுக்க போகிற வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்க்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் ரெக்வெஸ்ட் கொடுத்து இன்னும் பெண்டிங்கில் இருக்க பழைய வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்டுக்கும் இதை நாம் அப்ளை பண்ணி முழு பணத்தையும் டிடக்ஷன் இல்லாமல் எடுக்க முடியும். ஆனால் இதுக்கு எஸ்பிஓ ரெண்டு கண்டிஷன் வச்சுருக்காங்க. அது என்ன கண்டிஷன்? பழைய பெண்டிங் வித்ட்ராவலுக்கு இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்து முழுசாக தெரிஞ்சுக்கலாம். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிஷன் நம்பர் 1, உங்கள் டவுன்லைனில் மொத்தம் 4 ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்கணும். அவங்க ப்ரொமோஷன் டீமாக இருந்தாலும் சரி, சேல்ஸ் டீம், கண்டென்ட் ரைட்டர், இன்ஃப்ளூயன்சர், இப்படி எந்த டீமாக இருந்தாலும் சரி, ஆனால் அவங்களோட ஐடி ஆக்டிவாக இருக்கணும். முக்கியமாக இந்த ஃப்ரீ ஜாயினிங்கில் வந்தவங்கள இதில் கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க ஐடி ஆக்டிவாக இருக்கணும், ரீஃபண்ட் வாங்காதவங்களாக இருக்கணும். கண்டிஷன் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரோ போனஸ் எனேபிள் ஆகிருக்கணும். அதாவது இன்ட்ரோ போனஸ் எனேபிள் ஆகிருக்கணும்னா நீங்கள் அஃபிலியேட் ப்ரோக்ராமுக்கு புதுசாக 2 மெம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களா இருந்திருக்கணும். சுருக்கமாக சொல்லணுன்னா, உங்ககிட்ட ஏற்கனவே ஓல்டு மெம்பர்ஸ் 2-3 பேர் இருக்காங்கன்னா புதுசாக 2 பேரை அஃபிலியேட் ப்ரோக்ராமில் சேர்த்தாலே போதும். உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷனும் எனேபிள் ஆயிரும், இந்த 0% டிடக்ஷனும் ஆப்ஷனும் கிடச்சிடும். ஒருவேளை என்கிட்ட பழைய மெம்பர்ஸு யாரும் இல்லை சார் அப்படின்னா நீங்கள் டோட்டலாக 4 மெம்பர்ஸை அப்கிரேட் பண்ண வச்சுருக்கணும். இப்படி பண்ணிட்டா உங்கள் 4 மெம்பர்ஸ் கவுண்ட் கம்ப்ளீட் ஆகிரும். அது சரி, இப்போ கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓகே தான். இது எப்படி அப்ளை பண்ணுறது? நீங்கள் இனிமேல் புதுசாக வித்ட்ராவல் கொடுக்க போகிற ரெக்வெஸ்ட்டுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஆனால் ஆல்ரெடி நீங்கள் வித்ட்ரா ரெக்வெஸ்ட் கொடுத்து பெண்டிங்கில் இருக்க பழைய வித்ட்ராவலுக்கு நீங்கள் ஒரு சின்ன வேலை செஞ்சால் போதும். உங்கள் எஸ்பிஓ போர்ட்டல் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிக்கெட் ரைஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு சப்ஜெக்டில் 0 டிடக்ஷன் மை ஓல்டு வித்ட்ராவல், 0 டிடக்ஷன் மை ஓல்டு வித்ட்ராவல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்புறம் கீழே அந்த 4 மெம்பர்ஸோட ஸ்டாஃப் ஐடியும் தெளிவாக டைப் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. நம்ம எஸ்பிஓவில் டிக்கெட் ரைஸ் பண்ணால் எவ்வளோ குயிக்காக ரிப்ளை பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதிகபட்சம் அன்னைக்கே இல்லைன்னா அடுத்த நாள் உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணதுலேருந்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட ஓல்டு வித்ட்ராவல் அமௌண்ட் கிரெடிட் ஆகும்போது 20% அட்மின் சார்ஜ் எதுவும் பிடிக்காமல் நீங்கள் எவ்வளோ ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்களோ அந்த முழு தொகையும் அப்படியே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், விஷயம் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சா அட்மின் கிட்ட ப்ரைவேட் மெசேஜில் கேளுங்க. இதுக்கு தான் டிஸ்கஸ் வித் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ அப்படிங்கிற குரூப் இருக்குது. அதுபோல் நம்ம ஃபேஸ்புக் குரூப்லேயும் சம்மந்தமான வீடியோஸ் வரையும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ்பிஓட யூடியூப் லிங்க் பேஜ்லேயும், அதாவது எஸ்பிஓட யூடியூப் வீடியோஸும் போடுவாங்க, அதையும் பார்த்துக்கலாம். நம்மளோட எஸ்பிஓ மெம்பர்ஸும் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க, அதையும் பார்த்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். முக்கியமான இது எல்லாத்தையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், யார் என்ன சொன்னாலும் கேட்குறத விட நீங்களே ஓனாக நோட்டீஸ் போர்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த ஆடியோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் உடனுக்குடனே நீங்கள் அப்டேட்டாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் எஸ்பிஓ டீம் மெம்பர்ஸ்க்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.